இயேசுவுக்காக எதையும் விட்டு விடுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஆண்டவர் பேசுகிற நேரத்தில் நான் என்னை அப்படியே திறந்த உள்ளத்தோடு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, திறந்த உள்ளத்தோடு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னோட பேசுங்கப்பா, என்னோட பேசுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உடைய வார்த்தையினால் என்னை ஆசீர்வதிங்க. இயேசுவே எங்களை ஆசீர்வதிங்க. ஆமென். குட். எல்லாரும் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஏசாயா 60 முதல் 5 வசனங்கள் வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருவார். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசம் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஆமென். எழும்பி பிரகாசி, அரைஸ் அண்ட் ஷைன். இது ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்தவ மக்கள் பிரகாசிக்க வேண்டியவர்கள். பிரகாசிக்க வேண்டியவர்கள். பிரகாசம் என்றால் என்ன? வெற்றி. பிரகாசம் என்றால் என்ன? மூஞ்சி கருப்பா இருக்கு, ஆனா அப்படியே ஒரு வெளிச்சம் வருது பாரு மூஞ்சில இருந்து. என் மூஞ்சில இருந்து வருதா? என்ன, நம்ம எல்லாம் கருப்பு துறைங்க, கருப்பு ராணிங்க அப்படி இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் உன் ஒளி வந்தது அப்படி சொல்றார். உன் ஒளி வந்தது அப்படின்னு சொல்றார். எல்லாருமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒளியை உங்கள் ஒளியாக அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தோல்வி அடைந்தவன் பிரகாசிக்க மாட்டான், நஷ்டம் அடைந்தவன் பிரகாசிக்க மாட்டான். +2 பரீட்சை எழுதி நல்ல மார்க் எடுத்தவங்கலாம் ஏற்கனவே எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க மார்க்கை சொல்லிட்டாங்க. நம்ம சபையில் ஒரு பையன் 1147 மார்க் வாங்கியிருக்கிறான். திருச்சி சபையில் ஒரு பிள்ளை 1136 வாங்கியிருக்கா. அவள் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லிட்டா. இப்படி காரியங்களை நாம் கவனிக்கணும். அதாவது இந்த வெற்றி பெறுகிறத பார்த்தீங்கன்னா, காரியங்களை பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த சந்தோஷத்தில் பாருங்க ஒரு பிரகாசம் தெரியும். என்ன, திரும்ப அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்கணும். எப்பவுமே அந்த வெளிச்சம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு நஷ்டம் அடைந்தவன் எப்படி அவன் முகத்தில் பிரகாசம் இருக்கும்? இன்னொன்று பாருங்க, ஒரு பாவம் செய்துட்டான்னு வச்சுங்க, அவன் மூஞ்சி மொழியை பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி இருக்கும். ஒரு இருட்டு வரும், ஒரு இருட்டு வரும். ஆள் ரொம்ப ஃபேரு, ஆனால் மூஞ்சியில் ஒரு இருட்டு அப்படியே தெரியும். கலர் பவுடர்லாம் போட்டு மேக்கப்லாம் பண்ணி என்ன அப்படி இருந்தால் கூட அதையும் மீறி ஒரு இருட்டு தெரியும். நீ என்னதான் கீழ் உதட்டுக்கு சிகப்பும் மேல் உதட்டு கருப்பும் பூசி திமுகவாக இருந்தால் கூட அதுக்கு மேலே ஒரு இருட்டு தெரியும். நீங்கள் நான் மேக்கப் பண்ணுறவங்க, லிப்ஸ்டிக் போடுறவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. நல்லா போடுங்க. நிறைய செட்டாகவே விற்கிறேன். நம்ம இப்போது எந்தெந்த துணி உடுக்குறியோ அதுக்கு ஏற்ற கலரை உதட்டில் தேய்க்கிறதுக்கு வச்சுங்க, வாங்கி போட்டுங்க, யூஸ் பண்ணுங்கள். அது ஒன்றும் நான் தப்புன்னு சொல்லலை. அதனால் போடாத பழக்கம் உள்ளவங்க எடுக்காதீங்க, போட்ட பழக்கம் உள்ளவங்க பண்ணுங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அது இல்லை வெளிச்சம், அது இல்லை வெளிச்சம். ஆண்டவர் கொடுக்குற வெளிச்சம், கர்த்தர் கொடுக்குற வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அந்த வெளிச்சம் உள்ளவங்க இருக்கிற குடும்பம் எப்படி இருக்கும்? ஆகவே நீங்கள் பிரகாசிக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லையா? உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் இருக்கிறது.
நீங்க அப்படி ஒரு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு பிரத்யேக தன்மை உங்ககிட்ட அப்படி இருக்குது. ஆனால் உலகத்துல பூமியில ஜனங்கள்ல இருள், காரிருளுக்கு ஆங்கிலத்துல திக் டார்க்னஸ் அப்படின்னு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப பயங்கரமான இருட்டு. இதெல்லாம் பூமியில் இருக்கு. ஆனா உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆண்டவருடைய வெளிச்சம் இருக்கு. அங்க பாருங்க, ஆனாலும் அப்படி இருக்கு பாருங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவர் மகிமை உன்மேல் காணப்படும். இது தாங்க உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. இந்த ரெண்டு காரியம் நல்லா பிரகாசிக்கணும். அப்படி பிரகாசித்தா என்ன வரும்னா, அதாவது உங்ககிட்ட ஒரு கூட்டம் வரும். எப்போ உங்ககிட்ட ஒரு திரள் இருப்பாங்க. உன்னோட அப்படி இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் வருவார்கள். இது எல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ராஜாக்கள் வருவார்களாம். ரொம்ப பெரிய பெரிய ஜனங்கள்லாம் உங்ககிட்ட வரக்கூடிய அளவுக்கு த லைட் ஆஃப் காட் உங்ககிட்ட இருக்கும். தேவனின் வெளிச்சம் உங்ககிட்ட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் இதை கொஞ்சம் சொல்லணுங்க. இப்போ என்னன்னா, நம்ம ஒரே நல்ல பெந்தகோசக்காரங்க ஆவியில நிரம்பி இருக்கிறோம். அதை எப்படி இருக்கும் அப்படி இருக்கோங்கிறோம். வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு இந்த அபிஷேகம் பெற்ற அம்மா சர்ச்சுக்கு வந்தா இவாடுற டான்ஸு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வீட்டில் வாடுற பத்திரக்காளி டான்ஸ் இருக்கு பாருங்க, அப்படியே மாறாது. அப்படி இப்படி என்ன செய்யாது, மாறாது. இங்க வெளிச்சம் அங்க இருள், அது எப்படி அது இருக்காது. இந்த வெளிச்சம் உள்ள மக்கள் இருந்தா என்னன்னா, தீமையை சகிக்கிற ஒரு ஒரு எபிலிட்டி, அதாவது ஒரு கிருபை கிடைக்கும். ஒரு வார்த்தையை சகிக்க முடியல நம்மளால. என்ன, ஒரு எதிர்மறையான ஒரு காரியத்தை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல. அப்படி ஃபேஸ் பண்ணிட்டா நமக்கு அந்த மாம்சம் பயங்கரமா வேலை செய்யுது. நம்முடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்குதே, அது ரொம்ப பயங்கரமா இருக்குது. அதனால நம்மகிட்ட இருந்து வெளிச்சம் தான், ஒளிதான் வீசணுமே தவிர இருள் நம்மகிட்ட இருந்து போகக்கூடாது. இருளின் கிரியைகள் அவிசுவாசம், அவிசுவாச கிரியைகள், அவிசுவாச பேச்சு, விரக்தி அடைந்த பேச்சு, தோல்வியின் பேச்சு, தோல்வியை அறிக்கை பண்றது, எங்க உருப்பட போகுது, எங்க தேர போகுது, இது வழங்காதுன்னு எனக்கு தெரியும், அப்பயே தெரியும் இது ஃபெயில் ஆயிரும்னு எனக்கு தெரியும், இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்னு எப்போ நெகட்டிவா பேசுறது இருட்டு. கர்த்தர் இருக்கிறாரு, என் ஆண்டவர் எங்கூட இருக்கிறாரு, எனக்கு தோல்வியே இல்லை, என் ஏசப்பா அப்படின்னு சொல்றதுக்குரிய வெளிச்சம். அப்படி நம்முடைய கன்ஃபஸிங் அப்படி இருக்கணும். கர்த்தர் நம்ம அப்படி அதுக்கு தான் தெரிஞ்சு எடுத்திருக்கிறார். உன்னுடைய முயற்சியை கர்த்தர் ஒரு நாளும் இருளுக்குள் ஆண்டவர் அடைத்து வைக்க மாட்டார். இந்த வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நீங்க சங்கீதம் 34 வாசித்து பாருங்க. அதுல என்ன சொல்லி 5ஆம் வசனமா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்படின்னா வெளிச்சம் வரணும்னா என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லுங்க. அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்கறதுனா என்ன? என்னை நோக்கி பார், என்னை நோக்கி கூப்பிடு இல்லையா? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றதை குறிக்குது. நல்ல ஜெபம் பண்ற பிள்ளைகளா, நான் சின்ன பையன்ல இருந்து 11 வயசுல இருந்து நான் பர்சனல் பிரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவன். இன்னைக்கு வரைக்கும் 11 வயசுல தனி ஜெபம் ஆரம்பிச்சவன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரோட ஜெபிக்கிறதுல முழங்கால் நின்னா தான் எனக்கு ஜெபம் வரும். அந்த பிரசன்ஸ் எனக்கு கிடைக்கும். இன்னைக்கு வரைக்கும் முழங்கால்ல நின்று முட்டி வலிக்குது, அதனால கீழே தரையில தலகாணியை போட்டு, தலகாணிக்கு மேல முட்டி போட்டு நான் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறேன். இயேசுவோட ஜெபித்து அவரிடத்தில் நன்மை பெற்ற மக்கள் அதை விடவே மாட்டாங்க. சாத்தான் கிட்ட வரமாட்டான். தோல்வி முகம் உனக்கு இருக்காது, வெற்றி முகம், அதுதான் பிரகாசம். சிலருக்கு தோல்வி முகம், சிலருக்கு இயலாமை கன்ஃபஸ் பண்றது, இதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்காது. ஜெபம் பண்ணா தான் உனக்கு வெளிச்சம் கிடைக்கும். நீ ஜெபம் பண்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா
சாத்தான் கண்டிப்பா உனக்கு வெளியே நிக்க மாட்டான், உனக்கு உள்ள வந்துருவான். உள்ள வந்துருவான், வீட்டுக்குள்ள வந்துருவான். உன் காரியங்கள்ல அதாவது அவசியம் இல்லாமல் அவன் தலையிடுவான். உன் காரியங்களில், உன் தொழிலில், உன் குடும்பத்தில், உன்னுடைய பிரயாசங்களில் அவசியம் இல்லாமல் அவன் உள்ளே நுழைந்து அதற்கு குளறுபடியை ஏற்படுத்துவான். யாக்கோபை காலி பண்ணுவேன் என்று லாபான் புறப்படும் போது யாக்கோபு கிட்ட போக முடியலையே. ஏன்னா அவன் ஜெபிக்கிறவன். எல்லாரையும் அனுப்பிட்டு ஒரு ராத்திரி பூரா ஆண்டவரோட போராடுறான். இவனுக்கு ஒரு நாள் அனுபவம் இல்லை. யாக்கோபுக்கு இது ஒரு நாள் அனுபவம் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு நாள் இல்லை. இவன் எப்போதுமே ஆண்டவருடைய ஒத்தாசையை நாடுகிறவன். ஆண்டவரே, நீர் என்னை அனுப்பினீரே, நான் இப்படி பிரச்சனை சந்திக்கிறேனே என்று அவருடைய ஒத்தாசையை நாடுகிறவன். ஆகவே யாக்கோபுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. இன்றைக்கு ஜெபத்தை நாடாமல் தங்களுடைய எபிலிட்டி மேல அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். என்னால முடியும் அப்படின்ற. என்னால் முடியும் எப்ப சொல்றேன்னா, எனக்கு ஆண்டவருடைய கிருபை இருக்கு, கர்த்தருடைய பலன் இருக்கு, ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரு, அதனால முடியும்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளவு திறமையா நிறைய இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறேன், அதனால என்னால முடியும் அப்படி இல்லை. என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஆண்டவர் இயேசுவே, அப்பா, ஆண்டவர் சமூகத்துல உனக்கு என்ன நடக்கணுமோ அதை மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவர் சமூகத்துல அப்பா 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 அப்பா. சங்கீதம் என்ன சொல்லி இருக்குது? அதுல ஏலி கூட அன்னாளுக்கு என்ன சொல்லி அனுப்புறாரு? உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் உனக்கு அருளி செய்வார். வேண்டுதல் எங்க இருக்கு? இருதயத்தில் இருக்கு. என்ன வேண்டுதல் சொல்லுங்க? உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் உனக்கு அருளி செய்வார். வேண்டுதல் இருதயத்தில் இருக்கு. அப்பா, ஏசப்பா, ஏசப்பா. அவர் சொல்றாரு, நாவின் சொல் பிரவாதத்துக்கு முன்னே, நாவுல உன் வேண்டுதல் வர்றதுக்கு முந்தி அது எங்க இருக்கு? இருதயத்தில் இருக்கு. நாவின் சொல் பிரவாதத்துக்கு முன்னே உனக்கு என்னது தேவைன்னு அப்படிப்பட்ட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணுகிற அனுபவம் இருந்தா தான் உனக்கு ஒளி வரும், வெளிச்சம் வரும். ரெண்டாவது முக்கியமானது, நீங்க ரொம்ப பேர் ஆண்கள் ரொம்ப ஜெபிக்கிறது இல்லை, பெண்கள் தான் ஜெபிக்கிறாங்க. சிலர் அதை விட்டுட்டாங்க. எங்க அம்மா ஜெபம் பண்ணியே 11 பிள்ளைகளையும் ரட்சிப்புகளை வழி நடத்தினாங்க. எங்க அம்மா ஜெபம் பண்ணி, நான் ஜெபம் பண்ணியே என் பிள்ளைகள்லாம் ஊழியக்காரர்களாக ஆக்கிட்டேன். நான் ஆக்கிட்டேன் இல்லை, கர்த்தர் பண்ணிட்டார். ஜெபம் பண்ணா வெற்றி தான், எல்லாம் சக்சஸ் தான். ஆண்டவருக்கு காத்திருந்து அவர்கிட்ட நோக்கி பார்த்தா தான் முகத்தில் பிரகாசம் வரும், முகத்தில் பிரகாசம் வரும். அப்படி இல்லை, எனக்கு ஜெபிக்கலாம் முடியாது, ஜெபிக்க தெரியாதுன்னே சொல்ல வேண்டாம். உனக்கு என்ன கர்த்தர் செய்யணும் மனசுல நினைச்சுக்கோ. அப்பா, ஏசப்பா, ஏசப்பா, ஆண்டவரே, அப்பா, இப்படியே உட்காந்துரு. இது கூட தெரியாது, ஆண்டவர்கிட்ட உட்காந்துரு. அப்படியே தேவ பிரசன்னம் உன்னை மூடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுறது உன் காது கேட்கும், உன் ஆவியில உணர்வ, ஒரு மகிழ்ச்சியோட நீ எழும்புவ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதம் இல்லையா, என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். எனக்கு வெளிச்சம் தர்றது இந்த தேவனுடைய வார்த்தை. இதோட உனக்கு உறவு இல்லைன்னு சொன்னா வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு சொல்லி இருக்குது. இந்த பைபிளை நீங்க வாசிக்கலன்னு சொன்னா, நான் சொல்றேங்க, 11 வயசுல நான் இந்த பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சேன். தனி ஜெபத்தை நான் கற்க ஆரம்பிச்சேன். 11ஆம் வயதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் முழங்காலில் நின்று ஜெபம் பண்றேன். சம் ஹவர்ஸ். இந்த பைபிளை காலையில நான் திறந்து 2-3 அதிகாரம் இந்த பைபிள்ல நான் வாசிக்கிறேன், தியானித்து வாசிக்கிறேன். நான் 2-3 அதிகாரம் சொல்றது ஒரு 30 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு சமம். தியானித்து நான் வாசிப்பேன். ஒரு வசனம் கிடைத்தால் அதை தியானம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வெற்றிக்கு காரணம் இதுதான், என்னுடைய பிரகாசத்துக்கு காரணம் இதுதான். என்னை போர்வை போத்தி என்னை இருட்டாக்க முயற்சித்தவர்கள் கொஞ்சம் பேர் இல்லை, சாத்தான் என்னை இருளாக்கி விட அதிகமாய் முயற்சித்தான்.
ஆனா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஜெபம் அனுபவமும் வேத தியான அனுபவமும் என்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஆண்டவரின் வெளிச்சம் என்கிட்ட இருக்குது. அவர் எனக்குன்னு வெளிச்சம் தந்திருக்கிறாரு. நான் நிச்சயமா பிரகாசிக்கிறவனாக இருப்பேன். இந்த காரியத்தில் நீங்கள் தவறிவிட்டு நிறைய தோல்வியையும் நஷ்டத்தையும் சந்தித்து குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய பொத்துக்கிட்டு கோபம் வர்றது, எரிச்சலா பேசுறது, சர்ச்சுக்கு வந்த ஆவியில் நிரம்புறது, வீட்டுக்கு போனா அசுத்த ஆவியில நிரம்புறது, கெட்ட வார்த்தை பேசுறது, சிலெல்லாம் கெட்ட வார்த்தைகளை பேசுறீங்கன்னு எனக்கு தகவல் வருது. கெட்ட வார்த்தைகளை பேசுறது, பிரசன்ஸ் ஆஃப் காடை இழந்துடுறது, இருள்ல இருக்கிறது. பூமியில் இருளும் இல்லையா, ஜனத்தின் மேல காரிருள் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன் மேல் உதிப்பார். உலகத்துல இருட்டு இருந்துட்டு போகுது. தேவ மக்களே, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஒளி உங்களில் பிரகாசிக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்போ நான் ஒரு 6 குறிப்பை இதன் வாயிலாக உங்களோடு வேகமாய் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையின்படியே நான் பிரகாசமா இருப்பதற்கு செய்ய வேண்டிய சில குறிப்புகளை நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையை கவனிங்க. மரித்தோர், மரித்தோர், தூங்குகிறவர், மரித்தோர், இன்ஆக்டிவ் பீப்புள். ஆண்டவர் செயல் இழந்த மக்கள், உருப்படியா ஒண்ணு செய்ய மாட்டாதவர்கள், நன்மை செய்ய அறியாதவர்கள், நன்மை செய்யாதவர்கள், இவர்கள் தான் தூங்குறவங்க, செத்தவங்களுக்கு சமம். இவங்களோட சேர்ந்து இருந்து உன்னுடைய லைட்டை, உன்னுடைய வெளிச்சத்தை நீ இருட்டாக்கிறாத, உன்னுடைய வெளிச்சத்தை மரக்கால் போட்டு மூடாத, உன்னுடைய வெளிச்சத்தை உன்னை சூழ இருக்கிற தூங்குறவங்களோட சேர்ந்து இருக்காத. ஆண்டவர் அதை விரும்பல. பயனற்ற செத்த கிரியைகளை செய்கிற மக்களோடு இருக்கிற உறவில் இருந்து நீ அரைஸ், எழும்பு, அப்பொழுது நீ பிரகாசிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்பதான் இதுக்கு கெட்ட நண்பர்கள், கெட்ட காரியங்களை பேசுறவங்க, மனுஷரை விட்டு விலக முடியாது. ஆனா தீய மனுஷரை விட்டு நான் விலகி இருக்க என்னால் முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கவனமா இருக்கணும். இதுல எல்லாம் ரொம்ப நட்புகள் கொண்டு இருக்கக்கூடாது. இந்த தூங்குகிற மனுஷர் நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல. ஒன்னும் உருப்படியா செய்ய மாட்டான், தூங்கிக்கிட்டே இருப்பான்றது நான் மாம்சத்துல தூங்குறத சொல்லல. அதாவது தூங்கிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க, அவனை சொல்றேன். தூங்கணும் இல்லைங்களா? தூங்கினா தான் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்க முடியும். நமக்கு பெரியவங்களுக்கு 5 மணி நேரம் நல்லா அயர்ந்த நித்திரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். அது இந்த சரீரத்துக்கு தேவன் கொடுத்துருக்கிற இளைப்பாறுதல். தூங்கிக்கிட்டே இருந்தா சாப்பிட்ற மட்டும் நேரம் மட்டும் எழும்புவான், திம்பான், அப்புறம் படுத்துருவான், திரும்ப சாப்பிடுவான், எழும்புவான், படுத்துருவான், டிவி பார்ப்பான். டிவி பார்க்குற நேரம் அவனுக்கு தூக்கமே வராது. டிவி ஆஃப் பண்ண டபால்னு தூங்கிடுவான். சாப்பாட்டில் மீன் குழம்பு வாசனை வந்துச்சுன்னா படக்குன்னு எழுந்துருவான், வந்து வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்துருவான். இந்த மாதிரி சோம்பேறிகளோடு சேர்ந்தா உருப்படாது. அதனால தான் அவங்களெல்லாம் விட்டு நீ எழும்பு, அவங்களெல்லாம் விட்டு எழும்பு, மரித்தோரை விட்டு, தூங்குகிறவனை விட்டு எழும்பு, உன்னை செப்பரேட் பண்ணிக்க. அடுத்த குறிப்புக்கு நான் போகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. ஆதியாகமத்தில் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அதாவது ஒரு சம்பவம் என்ன நடந்ததுன்னா, தான் பிள்ளையா எடுத்து வளர்த்தவன் லோத்து. ஆபிரகாம் தன்னுடைய அண்ணன் மகன் லோத்தை சிறுவனிலிருந்து அவன் எடுத்து வளர்த்தான். அவன் ஒரு ஆர்ஃபன். அதாவது ஆபிரகாமுடைய அண்ணன் செத்துட்டான், அண்ணன் மனைவி செத்துட்டான், அப்பா அம்மா இறந்துட்டாங்க. சின்ன பையன் நாகோர் இருந்தார் அண்ணன். அவன் போடா உன்னால நான் வளர்க்க முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டார். சாராம்மா பார்த்தாங்க, நமக்கு தான் பிள்ளை இல்லைங்க, இவன் லோத்து நம்ம பிள்ளை மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவனை பிள்ளை மாதிரி எடுத்து வளர்த்து தன்னுடைய அந்தஸ்துக்கு ஈக்குவலா அவனை கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், பிரச்சனைகளாகி அவன் நான் போறேன், கல்தேயருடைய தேசத்து யோர்தான் சமபூமியில நான் போகிறேன்னு சொல்லி அவன் இந்த மனைவி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆபிரகாம் விட்டு பிரிந்து போயிட்டான். இது கொஞ்சம் சோகம்தான். இது கொஞ்சம் ஆபிரகாமுக்கு வருத்தம் தான். அவன் என்ன பண்ணான்னா, லோத்து போயிட்டானே
பிள்ளை மாதிரி வளர்த்தேனே, போயிட்டானே போயிட்டானே அப்படின்னு இருந்தான். அவன் மேலே கவனம் வச்சுக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, இப்படியே நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உனக்கு ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் சொன்னார், அரைஸ், எழும்பு எழும்பு, நீ இப்படி உட்கார்ந்துருக்காத. தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ. ஆதியாகமம் 13:17. தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ. அம்மட்டும் தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கு. என்னது? நடந்து நடந்து திரி. எல்லாம் சொல்லுங்க. நடந்து திரி. நானே நட போ. போனியா? திரும்ப வா. என்ன இந்த ஆள் தெருவில் மேலங்கிலையும் நடந்து திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் இதுக்கு தெருவில் திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரே வந்த இடத்துல திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கான். திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கான். என்ன? ஒரு செய்ததையே திரும்ப திரும்ப செய். என் நீளம் எம்மட்டும். அவ்வளோ உனக்கு முடியல, நடந்துட்டியா? திரும்ப எகைன் வா. திரும்ப நடந்து திரி. உன் கால் எந்த இடத்தெல்லாம் மீச்சுதோ அதெல்லாம் உனக்கு தந்துடுவேன், உனக்கு நான் கொடுப்பேன். இதுக்கு எது என்ன குறிக்குதுங்க? இது என்ன குறிக்குது? அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், இனிமே நான் என்ன செய்ய அப்படின்னு இருக்காத. ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஒரு கடினமான உழைப்புக்கு உன்னை ஒப்புக்கொடு. உனக்கு பெரிய சுதந்திரம் காத்திருக்கிறது. நீ செய்கிறதுல 100% உனக்கு பெனிஃபிட், உனக்கு கெயின், உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க காத்திருக்கிறார். அல்லேலூயா. எவர் உன்னை விட்டு பிரிஞ்சாலும், எவர் உன்னை விட்டு விலகினாலும், என்ன நிலை உனக்கு ஏற்பட்டாலும், உன் மனதை நீ ஏற்பட்ட அந்த பிரதிகூலங்களை நினைத்து நீ சோர்ந்து போய் இருக்காமல் எழும்பு. ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு உன்னை ஒப்புக்கொடு. நீ சைனாவ, நீ சைனாவ. லேசியா இருக்காத. பலர் உன் கூட இருக்கும்போது நீ செய்ததை விட இப்ப நீ தனியா இருக்கும்போது அதிகமா செய், அதிகமா நடந்து திரி. அங்க இங்க போ, நடந்து திரி. நான் எல்லாத்தையும் உன்னுடைய பிரயாசம் அத்தனையும் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்றார். எப்படி ஷைன் பண்ண முடியும்? உன்னுடைய ப்ரொஃபஷன்ல, உன்னுடைய தொழில், உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய பிஸ்னஸ், உன்னுடைய என்ன நீ செய்து கொண்டிருக்கிறியோ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க ஒன்றும் கவலைப்படாத. ஆண்டவர் இன்னைக்கு எழும்பி கடினமான வேலைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து அதை செய். உனக்கு நான் நிச்சயமாக உன்னுடைய பிரயாசத்தை உனக்கு கொடுத்து உன்னை பிரகாசிக்க செய்வேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது அடுத்த குறிப்பு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் அதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒன்று செய்கிறேன், நல்ல ரிசல்ட்டு. அதாவது லெஸ் எஃபர்ட் மோர் கெயின். கொஞ்சம் முயற்சி நிறைய பலன். ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டவர் சொன்னார், எலியா நீ போய் கேரி தாண்டாட்டையில் உன்னை ஒழிச்சுக்கப்பா, அங்கே போய் இரு. உனக்கு வேலை வேலைக்கு காகம் என்ன கொண்டு வரும்? அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும். நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இரு. அது அந்த டியூரேஷன் என்னன்னு எனக்கு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த எலியா சாப்பிட்டா மாதிரி நம்ம சாப்பிட்டு 1 மாதம் இருந்தோம்னா போதும். 1 மாதம். அப்பம்னா நீங்க நம்ம ஊர் ரொட்டியை நினைச்சிடக்கூடாது. ஒரு பிரெட்டை எடுத்து 20 ஸ்லைஸ் அறுப்பான் பாருங்க. அதில் ஒரு துண்டு எடுத்து, அது இல்லைங்க. அங்கே இஸ்ரேலில் இந்த மாதிரி நீண்ட சதுர ரொட்டியெல்லாம் கிடையாது. அப்படி ரவுண்டாக இருக்கும், பெருசு. என்னது இந்த பீட்சா மாதிரி இருக்கும். ஆனால் பீட்சா மாதிரி அந்த மாதிரிலாம் கொழுப்பெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அப்படியே மூடி அப்படி இருக்கும். ஒரு பிரெட் ஒருத்தன் தின்னானா அவன் வயிறு 1 இன்ச்சு முன்னால் வந்துடும். அப்புறம் மீட்டு, இறைச்சின்னா நீங்கள் சொல்ல மாதிரி ஆட்டுக்கறிலாம் அங்கே கிடையாது. பீஃபு, அதுவும் கொளுத்த கண்டு தொட்டையிலேருந்து ரவுண்டாக ஒரு சிலேஷை வெட்டினா, இவ்வளோ அகலத்துக்கு வெட்டினா அதுவே இருக்கும் 1.5 கிலோ. அதை தூக்கி காகமும் செமத்தியான காகம் அதை எடுத்துகிட்டு வந்து கையில் பொத்துன்னு போட்டுச்சுன்னா அப்படி வெயிட்டு கீழே இறங்கிடும். அந்த மாதிரி இது. ஒரு அப்பமும் ஒரு பிரெட், ஒரு மீட்டு துண்டும், கறி துண்டும் தின்னுட்டா அது 1 இன்ச்சு, இது 1 இன்ச்சு, 2 இன்ச்சு. இப்படியே 1 மாதம் சாப்பிட்டா 6 இன்ச்சு பெல்லி முன்னால் வந்துடும். தொப்பை. ஏன்னா இந்த எலியாவுக்கு தொப்பையே கிடையாது. இவன்
நல்லா நடந்து ஊழியம் செய்கிறவன் இப்போ உட்கார்ந்து ரொம்ப அருமையாக ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணுறார். அது எலியா என்ன சொல்லியிருப்பார்? கர்த்தர் எவ்வளோ நல்லவர் அப்பா, என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீர். நான் 100 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணேன், 1000 ரூபா கிடைக்க வச்சிரப்பா, தோத்திரம். 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன், 1 லட்சம் கிடைக்க வச்சிரப்பா, நீ ரொம்ப நல்லவர். அது ஒரு நாள் நின்று போகும், அது ஒரு நாள் நின்று போகும். திடீர்னு இறைச்சி துண்டை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான், வரமாட்டேங்குது. இறைச்சி துண்டை கொண்டு வர்ற காகம் வரல. சரி, அதாவது சனியை வராமல் போட்டோம், அப்பமாவது வருமானு பார்த்தா அதுவும் நின்று போயிடுச்சு. சரி, இது இல்லை பண்ண போகுது, தண்ணியாவது குடிக்கலான்னா அதுவும் வத்தி போச்சு. சில நேரம் எல்லா டோரும் க்ளோஸ் ஆகிடும், எல்லா டோரும் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்டா இந்த ஆண்டவர் என்னமா சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மூஞ்ச சுரிக்கிறக்கூடாது. ஆண்டவர் பேசுவார், கர்த்தர் பேசுவார். வேறொரு வழி வச்சிருக்காரு. இதுவரைக்கும் நீ சாப்பிட்ட, இதுவரைக்கும் நான் தந்ததை நீ சாப்பிட்ட, நீ என்ஜாய் பண்ண. இப்போ உன்னை வச்சு ஒரு ஊரே சாப்பிட வைக்க போறேன். உன்னை வச்சு எனக்கே ஆசீர்வாதமாக இருக்க என்னை கர்த்தர் வழி நடத்தின ஒரு குறிப்பிட்ட காலம், இப்பொழுது என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக அதுதான் பிரகாசிக்கிறது. விளக்கு ஒளியை தனக்கு பயன்படுத்தி கொள்ளாது, அதை பிறருக்கு தான் பயன்படுத்தும். அதுபோல என்னுடைய வெளிச்சம் எனக்கே பயன்படாமல் அது பிறருக்கு பயன்படும்படியாக என்னை பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. வேண்டாம்பா, அது வேண்டாம் பாஸ்டர், அது வேண்டாம் பாஸ்டர், எனக்கு மாத்திரம் பாஸ்டர், எனக்கு மாத்திரம் பாஸ்டர். அதனால தான் பாஸ்டர் சென்ட்ரல் சர்ச்சு கூட நான் எதுவுமே கொடுக்கறதில்ல. எனக்கு தந்த அப்பம், எனக்கு தந்த இறைச்சி நான் தின்னா மீதியை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவேன். எலியா சொல்லலை, நம்ம எலியா சொல்றான். மீதியை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவேன், அது நாரி போனாலும் அதே தின்னா. அதான் டெய்லி காக்கா வருது, அப்புறம் எதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற? ஆண்டவர் தேவையை சந்திப்பேன்னு சொல்லி இருக்கார் இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன ஆண்டவர் செய்யறாருன்னா, மற்றவங்களுக்கும் பயன்படுறதுக்காக கர்த்தர் சாரிபாத்தூருக்கு போ, சாரிபாத்தூருக்கு போ, அங்க ஒருத்தி சாக போறா. பிள்ளையோட மகன் தாய் மகளும் சாக போறாங்க. எலியா, நீயே தின்னுக்கிட்டு நீயே தண்ணி குடிச்சுக்கிட்டு இங்கே இருந்து இன்னும் கொஞ்ச நாளா ஆனா உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வந்துரும்பா. இப்படிலாம் சொல்லலை, எங்க சொல்லியிருக்கு நீங்க கேட்டக்கூடாது. நாங்க கொஞ்சம் இட்டுக்கட்டி தான் சொல்லுவோம். என்ன இட்டுக்கட்டினா அதுக்கு ஏத்த மாதிரி அது பாருங்க. அதனால நீ புறப்படுப்பா, நட, சாரிபாத்தூருக்கு நட. அங்க ஒரு ஏழை பிள்ளை சாக போறான், பாவம். என்னை ரொம்ப நம்புற பிள்ளைவா. ஆண்டவரே ஜெபம் பண்ணி இருக்கிற, ஆண்டவரே எனக்கு கடைசி மாவுப்பா, நான் எனக்கு ஒரு அப்பம், என் மகனுக்கு ஒரு அப்பம் சாப்பிட்றேன். அப்புறம் இல்லை, அன்னையெல்லாம் மாவு இல்லை, கலசத்தில் எண்ணெய் இல்லைப்பா. ஏசப்பா தேவனே, எனக்கு நீங்கள் மட்டும் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நான் இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் இல்லை, நான் செத்து போய் நான் பரலோகம் வந்துடுறேன், உங்ககிட்ட வந்துடுறேன். ஆண்டவரே தோத்திரம்னு ஒரு விறகு பொறுக்கிறதுக்கு வெளியே போனான். அப்போ போய் ஆண்டவர் எலியாவை கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்துறார். ஆண்டவருக்கு உங்களுக்கு விஷயம்லாம் தெரியும். எலியா கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார், அதுபடியே அந்த அம்மா நடந்தாங்க. எல்லா வீட்லேயும் அப்பம் சுடுறது நின்று போச்சு. இந்த அம்மா வீட்டில் மட்டும் அப்பம் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அவள் சாப்பிட்டா, மகன் சாப்பிட்டான். அதுக்கு எல்லாத்துக்கும் முந்தி எலியா சாப்பிட்டான், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அங்கேயாவது காகம் ஆறி போன ரொட்டியை கொண்டு வந்து போட்டுச்சு. இங்க இப்போ சூடான ரொட்டி, சுட்ட உடனே முதல் ரொட்டி இவர் தான் சாப்பிட்றாரு. முதல் அடை எனக்கு கொண்டு வான்னு சொன்னார் இல்லையா? இப்பவும் அந்த 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 கான்செப்ட் அவர் விட மாட்டார். முதல் அடை எனக்கு கொண்டு வா. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன ஆசீர்வாதம், அவருக்கு எவ்வளோ சந்தோஷம். நான் மட்டும் சாப்பிட்டேன், இப்போ இந்த ஊரே சாப்பிடுது, இவளுடைய வீட்டார் எல்லாரும் சாப்பிட்றாங்க. இதுதான் பிரகாசிக்கிறது. எனக்கு நானே ஆசீர்வாதமாய் இருப்பது அல்ல, நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றால் என்ன அர்த்தம்? அநேகருக்கு உன் மூலம் நன்மை கிடைக்கும் என்று அர்த்தம். கர்த்தர் அப்படி உன்னை பிரகாசிக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் சொன்ன இந்த பகுதி ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அது தெளிவாக ஆண்டவர் அவருக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களுடைய பாதையை மாற்றும் போது
ஆண்டவர் உங்களுக்கு வேறு வழியில உங்களை நடத்த சித்தமா இருக்கும்போது நீங்க ஒப்பு கொடுக்கணும், எழும்பணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப வசதியில சோர்ந்து போயிடக்கூடாது. நிறைய சாப்பிட்டு என்ன செய்திடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஒளி இழந்துடக்கூடாது. சுயநலமா இருந்து ஒளி இழந்துடக்கூடாது. ஆனா பிறநலம் கருதும் போது உங்களுடைய ஒளி பிரகாசிக்க தேவன் உதவி செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒரு பகுதி அதே எலியா 19ஆம் அதிகாரத்துல அவர் என்ன செய்தார்னா, இந்த ஏசபேல் அம்மா அவரை திட்டிவிட்டா. ஏசபேல் பிசாசு மகா அவர் திட்டிவிட்டா. நாளைக்கு இந்நேரத்தில் உன்னை கொண்டு விடமுடா அப்படின்ட்டா ராணி. என்ன, அங்கே ராஜா இருந்தாலும் ராணி ஆட்சி தான், சில வீடுகளில் நடக்கிற மாதிரி. அவள் தான் அங்கே ஆட்சி. அதனால எலியாட்ட சொல்லிட்டா, நாளைக்கு இந்நேரத்தில் உன்னை கொண்டு போடுவான்டா அப்படின்ட்டா. அப்போ அவன் என்ன பண்ணானா, ஐயோ இந்த பொம்பளை செய்தாலும் செய்வான்னு பயந்து, இனி எதுக்கு வாழணும், இவ்வளவு பேச்சு கேட்க வச்சுட்டார், இனி எதுக்கு வாழணும், நான் சாக போகிறேன், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த ஜனங்களை ஃபேஸ் பண்ண வெக்கமாக இருக்குது, அதனால நான் சாக போகிறேன்னு சொல்லி ஒரு நாள் பயண தூரத்துக்கு அவர் ஓடி ஒரு சூரச்செடியை பார்த்து, அந்த சூரச்செடி எப்படின்னா அப்படி படர்ந்து தரையில் அப்படி மூடி இருக்கும். அந்த அந்த செடி கிளைகளை நீக்கிட்டு உள்ளே போயிட்டா ஆள் இருக்கிறதே தெரியாது. கண்டுபிடிச்சிருக்கான் பார்த்தீங்களா செடி மறைகிறதுக்கு. அந்த சூரச்செடி அது முள்ளாக இருக்கும், அப்படியே தள்ளிட்டு உள்ளே போய் படுத்துக்கிட்டான். கத்தாவே அவன் ஒரு ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே எனக்கு வாழ விரும்பலப்பா, எடுத்துக்கிடும்பா, நான்லாம் ரொம்ப நல்லவன் இல்லைப்பா, நல்லவன் இல்லை, நான் ரொம்ப பெரிய நீதிமான்லாம் இல்லை, நான் சாதாரணமான ஆள் தான், என்னை எடுத்துக்கிடும், இந்த உலகத்திலிருந்து பேச்சு கேட்கறத விட என்னை எடுத்துக்கிடும். உன்னை என்ன ராணியா பேசியிருப்பான், என்ன உன் வீட்டு ராஜா பேசியிருப்பான், அல்லது உன் வீட்டு ராஜா ராணி உன்னை பேசியிருக்கோம், அல்லது யாராவது சாதாரணமான ஆட்கள் பேசியிருப்பான். அவனை ராணி பேசிட்டான். அந்த வார்த்தை தாங்க முடியாமல், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும்ப்பா, என்னை எடுத்துக்கொள்ளுமப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணான். நீ கூட சில ஜெபம் பண்ணுறீங்களே, ஆண்டவரே கர்த்தாவே எடுத்துக்கொள்ளுமப்பா, ஆண்டவரே எடுத்துக்கொள்ளுமப்பா. அப்புறம் ஒரு சந்தேகம் வந்தது, இப்போ எடுத்துட்டா நான் பரலவும் போவேனா நரகத்துக்கு போவேனா தெரியலையே, நல்லது, இதுக்கும் ஒரு ஜெபம் எக்ஸ்ட்ராவாக போட்டு வைப்போம், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும்ப்பா. எப்படி பரிசுத்தப்படுத்தி, உன்னை பரிசுத்தப்படுத்த தான் இன்னொரு 50 வருஷம் ஆனாலும் போதாத, இவ்வளவு நாள் உன்னை பரிசுத்தப்படுத்த எத்தனை பிரசங்கம், எத்தனை ஜெபம், எத்தனை வேத உனக்கு போயிடுச்சு, இன்னுமே பரிசுத்தம் ஆகல, இனியும் பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளோம்னா உனக்கு சாவே கிடையாது. அப்படி சிலர் ஜெபம் பண்றது. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேங்க, அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் மேல இருந்து பார்க்கிறாரு, என் தாசன் எங்க போகிறான், சிசிடிவி கேமரா அவருக்கு காட்டி கொடுத்துருச்சு. எந்த சிசிடிவி கேமரா வச்சிருக்காரோ ஆண்டவர், அங்கிருந்து பார்க்கறாரு. எலியா இப்போ ஓடுறான், சூரச்செடியை நீக்கிறான், அதுக்குள்ள சுருண்டு படுத்திருக்கிறான். தேவதூதனை கூப்பிட்டு ஆண்டவர் காட்டுறார், இந்த பாரு, இந்த இடத்துல அதை படுத்துக்கிறான் பாரு உள்ள, அவனை விடாத, அவன் எழும்பி ஓரேபுக்கு போகிற வரைக்கும் அவனை விடாத எழுப்பு. அவனுக்கு ஒரு எழுப்புதல் தேவையா இருந்துச்சு. தேவதூதன் வந்து ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணியும் கொடுத்து, போ அவனுக்கு போஷித்து அவனை எழுப்புன்னு தேவதூதன் போய் அவனை தட்டி எழுப்புனான்னு சொல்லியிருக்கு. எழுந்து பார்த்தான், அப்பவும் தண்ணி இருந்தது. அடாடா, நம்ம எங்க போனாலும் இந்த அப்பவும் தண்ணீரும் நம்மள பின்னால தொடருதப்பா, கேரி தாட்டுக்கிட்ட போனாலும் அப்பம் உழுது, இந்த சூரச்செடிக்குள்ள மறைஞ்சிருந்தாலும் இந்த அப்பம் வருதுன்னு வாங்கி சூடான அப்பம்மா நல்லா தின்னுபிட்டு திரும்பவும் படுத்திட்டான். என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டேன், ஆண்டவரே வேணாம்ப்பா என்னை எடுத்துக்கிடும்பா அப்படின்னு. திரும்ப தூதன் விடலை, மறுபடியும் தட்டி எழுப்புனான். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த வார்த்தையோ யாரோ பேசின ஹார்ட் வேர்ட்ஸஸ் அல்லது ஏதோ ஒரு இன்சிடென்ட், ஏதோ ஒரு சம்பவம் உன் மனதை புண்படுத்தி இருக்கு, நீ சோர்ந்து போய் இருக்கிற, அதனால உன் முகத்துல ஒரு இருள் காணப்படுது, உன் வாழ்க்கையில ஒரு இருள் காணப்படுது. மரணம் விரும்பும் அந்த ஒரு நிலைக்கு நீ போற, மரணம் என்ற வார்த்தைக்கு நீ போற, நீ ஆண்டவருக்காக வாழணும்னு ஒப்பு கொடுத்த அந்த ஒப்பு கொடுத்தல் மறையுது, சாகணும்ன்ற ஒரு எண்ணம் வருது, இப்படிப்பட்ட எண்ணம் வருது. இந்த நேரத்தில் உன்னுடைய ஒளியை நீ இழக்கிற, உன்னுடைய பிரகாசத்தை இழக்கிற, உன்னுடைய ஃபியூச்சர்ல ஆண்டவர் உனக்கு செய்ய இருக்கிற அந்த மேன்மையை நீ இழக்கிற, அந்த 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 மாதிரி ஒரு பரிதாபமான நிலைக்கு நீ போற. அதனால கர்த்தர் இன்னைக்கு தேவதூதனை அனுப்பி இருக்கிறாரு.
எங்க வந்தேன்? நான் தான் இந்த கோட்டு போட்ட தேவதூதன். நான் தான் ஆண்டவர் எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டார். கொடுத்து இந்த பிள்ளைகள் எல்லாம் தட்டி எழுப்பு அப்படின்னு பல தடவை தட்டி எழுப்பியிருக்கேன். என்ன, எழும்பாத ஆட்களுக்கு திரும்பவும் விடாதங்கிறார். திரும்பவும் விடாத, எகெயின் அண்ட் அகெயின், திரும்ப திரும்ப முயற்சி பண்ணு அப்படிங்கிறார். தேவதூதனுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்த செய்தி? அவன் எழும்பி இந்த சூரச்செடியை விட்டு வெளியே உற்சாகமா போற வரைக்கும் விடாத. அவன் 2 தடவை 20 தடவை அவன் திரும்ப திரும்ப சுருண்டு படுத்தா கூட எழுப்பு. அப்படிதான் தூதனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை. அதனால தான் நாங்களும் நீங்க எத்தனை தடவை உற்சாகம் அடையாட்டாலும் நான் உற்சாகமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? அல்லேலூயா. எழும்புங்க, எழும்பு. உன்னுடைய சோர்வில் இருந்து எழும்பு. யாரோ உன்னை பேசினாங்க, அதுல இருந்து எழும்பு. உனக்கு அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு யாரோ உன்னை மிரட்டினாங்க, உன்னை திரட்டன் பண்ணாங்க, பயப்படாத. கர்த்தர் உன்னை எழுப்புகிறார் இன்றைக்கு. அல்லேலூயா. உற்சாகம் அடைந்து எழும்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன், நீ பிரகாசமா இருப்பாய். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உலகத்துல இருள், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை எழுப்பி உற்சாகப்படுத்துகிறார். எவரும் உங்களை சோர்வடைய பண்ணினார்னு சொல்லி அந்த பிரகாசத்தை நீங்க விட்டுறக்கூடாது. பிரகாசம்னா வெற்றி, மகிழ்ச்சி, சமாதானம். என்ன தீமை உங்களை சுற்றி நடந்தாலும் நீங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிறது, பீஸ்ஃபுல்லா இருக்கு, பிரைட்டா இருக்குது. ஏன்னா இவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்களேன்னு மற்றவங்க சொல்ற அளவுக்கு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஆசீர்வாதமா நடத்துறது தான் பிரகாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி வழி நடத்துவார். மூன்றாவது இன்னொரு குறிப்பை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கிட்ட நீங்க போனீங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எருசலேமில் ஆட்டுவாசல் அருகே பெதஸ்தா குளம் ஒன்று இருந்தது. ஒரு குளம் இருந்தது, அதனுடைய பேர் பெதஸ்தா. பெதஸ்தான்னா ஹவுஸ் ஆஃப் கிரேஸ், கிருபையின் வீடு. என்ன கவனிங்க, அந்த குளத்தை தேவதூதனை எப்போவாவது கலக்குவான். அதை சுற்றி 5 மண்டபங்கள் இருந்தது. அந்த 5 மண்டபத்தில் வியாதியஸ்தர், சூம்பின உறுப்புடையவர், கண் தெரியாதவங்க, சப்பானிகள், இவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. அந்த குளம் கலக்கும்போது யார் முதல்ல குதிக்கிறாங்களோ அவங்க சோமடைஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அங்கே ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுதான் அங்கங்கே கோயில் இருக்கிற இடமெல்லாம் குளம் வைக்கிறானா என்னன்னு தெரியல. ஏன்னா இங்கே உள்ள குளங்கள்லாம் இறங்கினோம்னா சொறி சரங்கு நமக்கு வந்துடும். என்ன, அந்த பெதஸ்தா குளத்தில் வியாதியை எடுத்துக்கிடும். இப்போ உள்ள குளத்துல தான் வியாதி நமக்கு கொடுத்துரும். அது மாதிரி. அதனால எங்கேயோ போய் குளத்துல முங்கிடாதீங்க, எங்கேயோ போய் குளத்துல முங்கிடாதீங்க, கவனமா இருங்க. கடல்ல முங்கினாலுமே அந்த கல்பாக்கம் ரேடியேஷன் இருக்குதாமே, அந்த நியூக்ளியர் ரேடியேஷன் இருக்குதாமே. மெரினா பீச்சு அது வரைக்கும் இருக்குதான், 100 கிலோமீட்டருக்கு அந்த ரேடியேஷன் இருக்குதான். அப்படிலாம் என்ன பாஸ்டர் பயப்படுத்துறீங்க அப்படி? நீங்கள் கடலுக்குள்ளேயே காலை வைக்கக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் இந்த மாதிரி குளிக்கிறதுலாம் அதுல எல்லாம் இப்போ ஏசுனார் காலத்தோட பெதஸ்தா ஒன்றும் இல்லாமல் போச்சு. நான் பெதஸ்தா 2 தடவை போய் பார்த்தேன், அந்த பெதஸ்தா உத்து பார்த்தேன். இதில் குதிச்சவனா சோமானா ஐயோ இப்படி கப்படிக்குது அப்படின்னு பார்த்து தான் வந்தேன் நான். இப்போ அந்த பெதஸ்தா குளத்துக்கு மதிப்பு இல்லை, ஆனால் அன்னைக்கு அப்படி இருந்தது. ஆனால் இங்கே ஒருத்தன் படுத்திருந்தானா, 38 வருஷமா படுத்திருந்தானா. அவன் அந்த எதையுமே தனக்கு ஆசீர்வாதமா அவன் பயன்படுத்திக்கிட மாட்டான். அவன் எல்லாத்துக்கும் சாக்கு போகும். அவன் வீட்டில் இருந்து கேட்டாங்களாம், ஏண்டா அவன் பக்கத்தில் படுத்திருந்தாங்களே அவங்க எங்கடா? அவன் குளத்துல குதிச்சு போயிட்டாம்மா, நீ ஏண்டா போல? நான் கொஞ்சம் கண்ணா சந்துட்டேன், அதுக்குள்ள அவன் போயிட்டான். 38 வருஷமா இதைத்தான் சொல்லிக்கிட்டு அவன் படுத்து கிடக்குறான். எங்கடா அந்த பக்கம் இருந்தவங்களை காணும், இந்த பக்கம் தான் புதுசாக வந்திருக்காங்க, பழைய ஆட்கள்லாம் காணும், பழைய ஆட்கள்லாம் குதிச்சு போயிட்டாங்க. 38 வருஷத்துல எத்தனை ஆயிரம் தடவை தேவதூதன் வந்திருப்பான். ஒரு டைமாவது இவன் யூஸ் பண்ணானா? வாழ்க்கையில ஒரு நேரத்தை கூட யூஸ் பண்ணல. அவன் அப்படியே படுத்து கிடக்குறான். ரொம்ப பேர் அப்படித்தான். எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் என்ன கேட்டாலும் ஒரு காரியத்தையும் தன்னுடைய பிரகாசத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக அதை யூஸ் பண்றதே இல்லை. அதை அப்படியே போட்டுட்டு அப்படியே கிடப்பான். சிலெல்லாம் பிரசங்கம் கேட்குறவங்கள பாருங்களேன், செத்தவங்க கையில் வெத்தலைப்பா கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில சாவுல உட்கார வச்சிருக்கிறாங்க இல்லை, சேர்ல பார்த்துருக்கீங்களா? அவன் பாடையில் தூக்கிட்டு போகும்போது கூட உட்கார வச்சு தான் தூக்கிட்டு போவோம்.
அப்படி சிலது இங்கேயும் உண்டு. அவன் கையில் வெத்தலை பாக்கு வச்சிருப்பான். செத்தம் கையில் வெத்தலை பாக்குன்றது அதுதான் போலுக்கு. அப்படி வச்சு எந்த எழுச்சி ஊட்டும் பிரசங்கமோ, எந்த எழுச்சி ஊட்டும் ஜெபமோ, எந்த பரிசுத்தாவின் அபிஷேகமோ, என்ன காரியமோ இவனை ஒண்ணுமே செய்யாது. அப்படியே இருப்பான், அப்படியே இருப்பான். டிவியில் பார்க்குறீங்களா, நெட்டில் பார்க்குறீங்களே, அப்படித்தானேயா? அப்படியே ஏதாவது உனக்கு மாற்றம் இருக்கா? சேத்தவ மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமைப்படாது. யூஸ் பண்ணிக்கிடணும். உனக்கு டிவி மூலம் இந்த செய்தி வருதுல, உடனே அதை யூஸ் பண்ணிக்கணும். அதை யூஸ் பண்ணி நீ நல்ல ஷைன் ஆகிறதுக்கு பார்க்கணும். அப்படி இல்லாம அந்த இயேசுநாதர் அங்கே வந்துட்டாருங்க, அந்த பெதஸ்தா குளத்துக்கு வந்துட்டார். இயேசுநாதர் இந்த 38 வருஷம் வியாதி உள்ளவன் பக்கத்தில் அப்படின்னு, எப்படி இருக்கிறப்பா, பரவாயில்லையா, வாக்கா இருக்கா, நல்லா இருக்கிறியா, அப்படியே கேட்டாரு. அவன் பக்கத்தில் போய் நின்று ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. செம்ம கேள்விங்க. பைபிளில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கு. ஆனால் அதனுடைய இது என்ன தெரியுங்களா? சொஸ்தம் அடைய விரும்புகிறாயா? அது எப்படி நான் சொல்லட்டுமா? ஏய், உனக்கு சுகமாகணும்னு விருப்பம் இருக்கா இல்லையா? இப்படியே எத்தனை காலம் படுத்திருக்கலாம்னு நினைக்கிற? அந்த மாதிரி அர்த்தம் கொண்ட வார்த்தையை பைபிளில் என்ன எழுதியிருக்கு? சொஸ்தமாக விரும்புறியா? உங்க ஆளு ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாளாக படுத்து கிடக்குறாம்ல, அவங்ககிட்ட போய் சொஸ்தமாக விரும்புறியான்னு கேட்டு பாருங்க. அவன் உடம்புல இருக்க பலத்தெல்லாம் வாய்க்கு கொண்டு உன்னை என்ன ஏசணுமோ அவளையும் ஏசிடுவான். என்ன கேள்விங்க இது? என்ன மாதிரி கேள்வி? எவங்கிட்ட எந்த கேள்வி கேட்கணும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? இங்க இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கேள்வி போகுதோ எனக்கு தெரியாது. அடுத்து ஆண்டவர் அவனை இந்த மேல இருந்து தடவி, எங்கப்பா, காலிலே தலையிலையா ஹீல், கழுத்தா ஹீல், ஷோல்டர் ஹீல், கையில ஹீல், இடுப்புல ஹீல், எல்லாம் தடவி ஹீல் பண்ணிட்டு சோகமாக்கிட்டேன். கொஞ்சம் கை கொடு, மெதுவா எலும்பு, மெதுவா எலும்பு, நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் வெட்டு, காலை வெட்டு, உதறு, நரம்பெல்லாம் அப்படி வருதா, கொஞ்சம் எக்ஸசைஸ், பிசியோதெரப்பி, நல்லா கொஞ்சம் எக்ஸசைஸ் செய், இப்படி 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 அப்படி எக்ஸசைஸ். இப்ப எலும்புப்பா மெதுவா. இது மாதிரி வார்த்தைலாம் இவனுக்கு உதவாதுங்க. இவனுக்கு என்ன சொல்லணும் அது அவருக்கு தெரியும். எழுந்துரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட்ட. இனி இந்த சாக்கு போக்கு. இவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? நீ என்ன சொஸ்தமாக விரும்புறியான்னு கேட்டதுக்கு இவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் சொஸ்தமாக விருப்பம் இல்லாமலாம் இருக்கிறேன், என்ன குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு எங்க அப்பா உதவல, எங்க அம்மா உதவல, எங்க அண்ணன் உதவல, எங்க அண்ணி உதவல, எங்க மாமன் உதவல, எங்க மச்சான் உதவல, எங்க பாஸ்டர் சொர்ணராஜ் கூட உதவல. எப்படி குளத்துக்குள்ள போறது? யாராலையும் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒருத்தரை எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதனால தான் நான் இப்படி டார்க்கா இருக்கிறேன், நான் இப்படி இருட்டடைஞ்சு போய் இருக்கிறேன், என் லைஃப்ல பிரைட்னஸே இல்லை அப்படின்னு எல்லாத்துக்கும் காரணம் மற்றவங்க தான் பழி போட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, அப்படியே கொஞ்ச நேரம் திரும்ப முறைச்சு பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் பைபிளில் இல்லை, நாங்கள் தானே அதெல்லாம் எடுத்து சொல்லுவோம். அதை அப்படியே பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் அடுத்த 2வது பதில், ஒரு கேள்விக்கு 2 பதில் சொல்கிறான் பாருங்க. முதல்ல என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லைன்னா அவர் கொஞ்சம் முறைச்சி பார்த்தோன்னே, இல்லை 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 இல்லைன்னு அங்கே இல்லை, நான் போடுறேன், இல்லை இல்லை நான் போகிறதுக்குள்ள அட பாவி உன்னால போக முடியும்ல? 38 வருஷம் என்னடா பண்ண நீ? உங்களே இல்லைங்க, அவனை கேட்குற. 38 வருஷமா நீ என்னடா பண்ண? அவன் இல்லை, இவன் சாக்கு, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்கிறார் உன் லைஃப்ல ஒரு எழுச்சி உண்டாகிறதுக்காக. எந்த லேம் எக்ஸ்கியூஸ், எந்த மொண்டி சாக்கு, அது இதை சொல்லிக்கிட்டு அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. எழுந்துரு, எழுந்துரு. உன்னை கர்த்தர் பிரகாசிக்க கர்த்தர் எழுப்புறாரு. என்ன ஆண்டவர், நோ மோர் பெட் ரீடன், எழும்பு,
உன்னை கர்த்தர் பிரகாசிக்க செய்ய போறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. நீண்ட ஆண்டுகள் இருந்த டார்க்னஸ் இன்னைக்கு மாறப்போகுது. நீண்ட நாட்கள் நீ பிரகாசிக்காம இருந்திருக்கலாம். இப்ப ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க, உன்னுடைய நிலையிலிருந்து உன்னை எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமா நீங்க பிரகாசிப்பீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எவ்வளோ நல்லவருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியா ஏசாயா 52ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் இப்போ உங்க மேல வருவார். அவருடைய வல்லமை உங்க மேல வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிற்பாடா இருங்க. கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்கும். ஆண்டவர் கிரியை செய்வார். பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஏசாயா 52:1. எழும்பு எழும்பு சீயோனே. எல்லாம் சொல்லுங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். என்ன கவனிங்க, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. வல்லமை தேவனுடையது, ஆனா உனக்கு கர்த்தர் தர்றாரு. உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமென், ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய சோக வஸ்திரம், உன்னுடைய கதையெல்லாம் நீக்கு. ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். அடுத்து 2ஆம் வசனம் பாருங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எல்லாம் சொல்லுங்க. தூசியை. தூசின்னு சொன்னா அன்வான்டட் திங்ஸ், தேவையில்லாத காரியங்கள். தேவையில்லாத காரியங்கள் உன் மேல ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதை நீ நீக்கு. ஆண்டவர் சொல்றார் தெளிவா. ஒரு நாள் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது டிரைவர் திடீர்னு காரை நிறுத்தினான். என்ன காரை நிறுத்துறானே அப்படின்னு பார்த்தா ஒரு வாட்டர் பாட்டிலை கையில் எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு போய் கண்ணாடியில் தண்ணியை தெளித்து நல்ல நியூஸ் பேப்பரில் அதை க்ளீன் பண்ணான். அப்போ என்ன கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய தூசி ஒட்டிக்கிட்டு இருக்கு. நல்ல அந்த அந்த பார்வை சரியாக தெரிய மாட்டேங்குது. அதனால இருட்டில் ஏதாவது போய் முட்டி ஒன்றாவது வந்துடும். அதனால நல்லா கிளியராக இருக்கிறதுக்கு தூசியெல்லாம் துடைக்கிறான். லைஃப்ல நிறைய தூசிகள் ஒட்டிக்கிட்டு இருக்கு. வேண்டாத சில விஷயம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. நல்ல கவனி. எப்போவும் இந்த ஃபேஸ்புக்கு மூஞ்சில ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கு அப்படியே மூஞ்சோட மூஞ்சா ஒட்டிக்கிட்டு இருக்கு. உதறி விடு, அதை உதறி விடு. செல்போன் ஒட்டிக்கிட்டு இருக்குது. செல்போனே ஒட்டிக்கிட்டு இருக்குது. அப்படியே இருக்குது. சாப்பிடவா இருமா, பெரிய சாப்பாடு சாப்பிட்டு என்னத்தை கண்டேன், ஃபேஸ்புக் ஒட்டிக்கிட்டு இருக்கு, எடுக்க முடியல. அதுலேயே மூஞ்சி ஒட்டிக்கிட்டு இருக்கு. உருப்படாதவளை நான் இன்னைக்கு சொல்றேன் கேட்ட. என்ன, உனக்கு எத்தனையோ நன்மைகள் நடக்க வேண்டியிருக்கு. அவன் விஷயம் என்ன, அவன் குடும்பத்தில் என்ன இருக்கு அதை திறக்கிற, இவன் கிட்ட என்ன இருக்கு, அவன் என்ன இருக்கு, எல்லாம் வந்துகிட்டே இருக்கான். எவனா போனா உனக்கு என்ன? உன்னை ஆண்டவர் பிரகாசிக்க வைக்க ஆண்டவர் ஆர்வம் கொண்டு பேசும்போது அசுத்தங்களை எல்லாம் ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற முகத்துல சில காரியங்கள்லாம். எனக்கெல்லாம் வாட்ஸ்அப் அனுப்புறானுங்க பாருங்க. இந்த வாட்ஸ்அப் அனுப்புறவங்கள கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி குப்பையெல்லாம் ரபிஷ்லாம் எனக்கு அனுப்புன, உன் நம்பரே எடுத்துருவேன் அப்படின்னு இருக்கிறான். சில குப்பைகளை அனுப்புவான் அது இதுன்னு சொல்லி. ஏன்னா இவங்களுக்கு தேடிக்கிட்டே இருக்கான் குப்பைலாம் எங்க இருக்குன்னு, தூசியெல்லாம் எங்க இருக்குன்னு. எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டு எங்க போயிரு. மூஞ்சி பிரகாசமா இருக்கும். உன் மூஞ்சி பூரா தூசி இருந்துச்சுன்னா எந்த பிரகாசமும் வெளியே தெரியாது. தூசியை உதறி விட்டு எழும்புன்னு சொல்றாரு. அரைஸ் அப்படின்னா அதே தீர்க்கதரிசி சொல்றாரு, தூசியை உதறி விட்டு எழும்பு. நிறைய காரியங்களை நீ உதற வேண்டி இருக்கு. உன் வாழ்க்கையில பிரகாசிப்பதற்கு தடையா நிறைய அன்வான்டட் திங்ஸ் இருக்கு. வேஸ்ட் ஆஃப் டைம். நிறைய விஷயங்கள்ல நேரத்தை வீணாக்குற, தேவையில்லாத காரியத்துக்கு அதிக நேரத்தை செலவழிக்கிற அந்த காரியத்தை இன்னைக்கு உதறி தள்ளு. ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க, ஆண்டவர் எழும்பி பிரகாசி மகளே, எழும்பி பிரகாசி மகனே என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். பிரகாசிக்க நான் ஜெபிக்கணும், நல்லா பிரகாசிக்க பைபிளோட நான் ஒட்டி இருந்தா பரவாயில்ல. நான் ஃபேஸ்புக், இது என்ன ஃபேஸ்புக்கு மண்ணாங்கட்டி, எல்லா டெக்னாலஜியும் நம்முடைய பிரயோஜனத்துக்கு தானே தவிர நம்முடைய கெடுதலுக்கு அல்ல. என்ன டெஸ்ட்ராய் பண்றதுக்கு எதையுமே நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு தூசியை உதறணும். கர்த்தர் உங்க கூட பேசி இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். தேவையற்ற காரியங்கள் எல்லாம் உதறிவிட்டு எழும்பி என் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தர் சொல்றார், என் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்க மேல இறக்குறார் இந்த நேரத்துல. அல்லேலூயா.
நல்ல கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அந்த வல்லமை வரும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்க மேல வரும்போது அந்த வல்லமை வரும், வல்லமை வரும், வல்லமை வரும். தூசிய உதறு, கெட்ட நண்பர்களை விடு, அசுத்த புத்தகங்களை வாசிக்கிறத விடு, அசுத்தமான காரியங்களை பார்க்கறத விடு, பொல்லாத காரியங்கள்ல இருந்து உன்னை விடுவித்துக்கொள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் விட்டு, ஆண்டவரே உம்முடைய வல்லமை என் மேல் வருவதாக. ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? receive my power, receive my power, 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 power. ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவி உன்மேல் வருகிறார். ஆமென். எல்லார் மேல, மேல கீழே இருக்கிற எல்லார் மேலும். ஆமென், ஆமென், ஆமென். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் வல்லமை தரித்துக்கொள், உன் வல்லமை தரித்துக்கொள், தரித்துக்கொள், தரித்துக்கொள். இடங்கொடு, இதயத்தை திறந்து இடங்கொடு. சீதா பாசி ஏசம்மா எல்லாம் வாயை திறந்த ஆண்டவருடைய வல்லமை உன்மேல வருது பார். கர்த்தருடைய வல்லமை உன்மேல் வருது. உன் ஒளியை தரித்துக்கொள், என் வல்லமையை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். எல்லார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்க மேல வருது. எல்லா வாய்கள், அல்லேலூயா, எல்லா வாய்களும் அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில. ஓ ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால. நீ பலவீனனாக இருக்க அவருக்கு விருப்பம் இல்லை. நீ பிரகாசிக்க என்ன தடை? உன்கிட்ட வல்லமை இல்லை, உன்கிட்ட பலன் இல்லை. எனக்கு தெரியும் மகளே, அதனால நான் உனக்கு தர்றேன். ரிசீவ் பவர், ரிசீவ் பவர், ரிசீவ் பவர். அனாயிண்டிங், கர்த்தருடைய அனாயிண்டிங்கை பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. அபிஷேகத்தை பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, அபிஷேகத்தை பெற்றுக்கோ. ஆமென். என்னுடைய பிள்ளைகள் ஒருவர் கூட பலவீனமா இருக்கக்கூடாது. தோல்வி உனக்கு நான் வைக்கல. நீ தோல்வி அடையக்கூடாது. உனக்கு தோல்வி கிடையாது. நீ தோல்வி அடைஞ்சா உனக்குள்ள பிரகாசம் இருக்காது. நீ வெற்றி பெறணும், வெற்றி பெறணும். எல்லாத்திலையும் வெற்றி. அல்லேலூயா. எல்லாத்திலையும் வெற்றி பெறுவ, வெற்றி பெறுவ, வெற்றி பெறுவ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உங்களை வெற்றி பெற பண்ணுவார். ஆமென். இயேசு ரத்தம் ஜெயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எதுக்காக பாடுபட்டார்? எதுக்காக பாடுபட்டார்? நீ சோகமா இருக்கவா? நீ தோல்வி அடைந்து சில பாவ சோதனைகள்ல அகப்பட்டு சிக்கிக்கிட்டு வேதனைப்படவா? வேதனைப்படவா? இல்லைங்க, இல்லைங்க. நீ போற வழி சரியில்லைங்கிறார். நீ போற வழி சரியில்லை. நீ திரும்பு, உதறிட்டு வா, உதறிட்டு வா, உதறிட்டு ஏன்ட்ட வா. நான் உன்னை பிரகாசிப்பேன். எல்லாம் வெற்றி ஆயிடும். உன் நஷ்டமெல்லாம் ஜெயமாக மாறும், ஜெயமா மாறும். உன்னுடைய ஒளியினிடத்திற்கு ஜனங்கள் வருவார்கள். இப்ப எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டாங்க. ஃபினான்சியலி டார்க்கு. நீ பல காரியங்கள்ல பொருளாதாரத்துல நீ இருள் அடைஞ்சிருக்கிற. உன்னுடைய வெல்த் எல்லாம் போயிருச்சு, இருள் அடைஞ்சிருக்கிற. ஜனங்கள்லாம் தானா உன்னை விட்டு போயிட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னை மறுபடியும் பிரகாசிக்க செய்வேன். ஆபிரகாமே, தேசத்தின் நீளம் அகலம் அம்மட்டும் நடந்து திரி. உன்னை கடினமான ஒரு உழைப்புக்கு உன்னை ஒப்புக்கொடு. கடினமான ஒரு உழைப்புக்கு ஒப்புக்கொடு. நான் உன்னை பிரகாசிக்க செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தரனை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில இயேசு அதுக்காகத்தான் பாடுபட்டாரு. சோகமுகமா நீங்க இருக்க வேணாம். குடும்பத்துல உங்களுடைய வெளிச்சம் வீசட்டும். உங்க வீடு ஆண்டவருடைய வெளிச்சத்துல இருக்கட்டும். நல்ல எல்லாரும் சந்தோஷமா இருங்க. கணவன் மனைவி ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இருட்டுக்கு இடம் கொடுக்காதீங்க. இருளன் பிசாசு, அவன் இருளின் அதிபதி. அவனை உள்ள கொண்டு வந்துடாதீங்க. ஒளியின் தேவன் உங்கள் வீட்டில் உலாவுவாராக. வெளிச்சம் உதிப்பதாக, வெளிச்சம் உதிப்பதாக. இயேசுநாதர் என் வாயிலாக உனக்கு சொல்லுகிறார், இவ்வளோ பாடுபட்டேனேம்மா, நீ வெக்கப்பட்டு தலை குனியவா? நீ தோல்வி அடைஞ்சு போகவா? கடினமா முயற்சி பண்ணு மகளே, கடினமா முயற்சி பண்ணு மகளே.
உன் முயற்சியை உன் கையில் நான் தருவேன், 100 மடங்கு தருவேன். ஒருவர் மேலும் ஆண்டவர் தம்முடைய ஒளியை கொடுக்காமல் இருக்க மாட்டார். உன்னை அவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நிச்சயம் உன்னை எழுப்பி நிறுத்துவார். உன்னை பேசினவங்க, ஏசினவங்க, உன்னை விட்டு விலகினவங்க, உன்னை கேவலமா சொன்னவங்க எல்லார் மத்தியில மறுபடியும் உன்னை பிரகாசிக்க செய்ய ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே எழும்பு, என் மகனே எழும்பு, எழும்பு, பிரகாசி, பிரகாசி. ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின் படியே எல்லா பிள்ளைகளும் பிரகாசிப்பார்களா? எங்களுடைய பிரகாசத்தை கெடுப்பது பிசாசு, 2வது பாவம். இந்த இருள் எங்களை மூடிக்கொள்ளாதபடி ஆண்டவரே உம்முடைய நோக்கி ஜெபிக்கிற ஜெபம், நாங்கள் ஆண்டவரை வாசிக்கிற வேதம், கேட்கிற சத்தியம் எங்களை பிரகாசிக்க செய்யும். நீர் கொடுத்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் இந்த சத்திய வசனத்தினால, இந்த கேட்ட பிரசங்கத்தினால நிச்சயமாய் நாங்கள் பிரகாசிப்போம் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எப்பொழுது நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சொல்லுங்களேன். ஆத்துமாவே ஆமென்.